ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பிக் பாஸ் சீசன் 8 பற்றி நிறைய விஷயங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பிக் பாஸ் வீக்கெண்ட் ஷோவை நீங்கள் போய் பார்க்கணும், இந்த வாரம் நடக்க போகிற வீக்கெண்ட் ஷோவை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஆடியன்ஸ் உட்காருவாங்களே அது மாதிரி நீங்களும் போய் உட்காந்து பார்க்கணும் நேரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் பண்ணீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்கும். அவங்க ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக இன்டிமேஷன் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகணும்னு நினச்சாலும் நீங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எபிசோட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், அதாவது கேம் சூடு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாய்ஸை ரெஃபர் பண்ணி பாய்ஸ்லேருந்து ஒருத்தவங்க கேர்ள்ஸ் டீமுக்கும், கேர்ள்ஸை ரெஃபர் பண்ணி கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தவங்க பாய்ஸ் டீமுக்கும் போயிருக்காங்க. அது கேர்ள்ஸ்லேருந்து பவித்ரா அந்த டீம் போயிருக்காங்க. முத்துக்குமரன் இருக்காங்களே அவங்க கேர்ள்ஸ் டீம் போயிருக்காங்க. இது இன்றைக்கி நடந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட்லாம் நடந்துச்சு. பாய்ஸ் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா சண்டை, அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. இதை புரிஞ்சுக்க போகிறாங்க. இது வரைக்கும் 7 சீசனும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ஸ் தான் தெரிய போகிறீங்க. பட் இந்த சீசன் தெளிவாக சொல்லிட்டாங்க கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேர்ள்ஸ் அவங்க கிட்ட போட்டி போகிறதுக்கான சண்டை போடாமல் கேர்ள்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னும் புரிஞ்சுக்கல, மெச்சூரிட்டி இல்லையா என்னன்னு தெரியல. பாய்ஸ்குள்ளே எவ்வளோதான் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. அவங்க பார்க்குறதுக்கு உண்மையில அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களை பார்க்கும்போது நல்லா ஸ்வாப்பிங்கும் நடந்தது. நம்ம பவித்ரா பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மாதிரி மாறிட்டாங்க, கையிலாம் கட்டிக்கிட்டு. ஸோ பாய்ஸ் ஈக்குவல் அவங்களுமே மிங்கிள் ஆகிட்டாங்க. ஸோ 2 பேருமே அவங்கள நம்ப போகிறதில்ல, அவங்களும் நம்ப போகிறது கிடையாது. அப்படி ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டாஸ்க் நடந்துச்சு, க்ராசரிஸ் பை பண்ணுறது. அது நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபக்குமே கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அவர் கால் ஃப்ராக்சர் இருக்கும்போது எதுக்கு அவர் போகணும்னு எனக்கு தெரியல. அது இன்னொருத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் நிறைய க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு தீபக் அண்ணா பண்ணது அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைனா ஓகே, அவங்களுக்கு ஆல்ரெடி இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப, ஸோ அவங்க டீம் நல்லா வரணும் அப்படிங்கிறப்ப வேறு யாராவது அனுப்பிச்சிருக்கலாம். இன்னொன்று பக்கம் நம்ம இல்னே வருது. விஜய் விஷால் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எடுக்க வேணாம், அது வச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் அங்கேயும் அவங்க கொடுத்த அமௌண்ட் 13,500, அதுக்கு மேலே அதிகமாக போயிடுச்சு. அதாவது அதிகமாக 250லேருந்து 500 இருந்துச்சு அப்படின்னா 25% கம்மி பண்ணுவாங்க. 500லேருந்து 1000 இருந்துச்சுன்னா 50% அதில் கம்மி பண்ணிவிடுவாங்க. கொடுக்குறதுலேருந்து 50% கம்மி பண்ணிவிடுவாங்க. 1000 அபோவ் இருந்துச்சுன்னா மொத்தமாகவே கம்மி பண்ணிவிட்டு பிக் பாஸ் டீம்லேருந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் டாஸ்க் ரூல். ஸோ அதை பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கம்மியாக 2 டீமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. சால்ட் பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் தான் வச்சுருக்காங்க. 2 பேக்கெட்டுமே கேர்ள்ஸ் டீம் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த சால்ட்டை மையம் வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக சண்டை போச்சு. ஸோ இவங்க சால்ட்டு கேட்குறாங்க. சால்ட்டு தானே சாப்பிட முடியும் இல்லையா, சால்ட் அவங்க கேட்ட இல்லை. இவங்களுக்கு அதை வச்சு டிமாண்ட் பண்ணாங்க, அதை கொடுக்க முடியாது, நீங்கள் இதை கம்மி பண்ணுங்கள், அதை கம்மி பண்ணுங்கள். ரூல்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க இல்லையா, தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ், சாப்பிட்றதுக்கு ஒரு ரூல்ஸ், ஸ்டோர் ரூம் போகிறதுக்கு ஒரு ரூல்ஸ், நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ரூல்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணேன். அதுக்கு ஷேர் பண்ணால் ரொம்ப பெருசாகும். ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு வரும்போது அவங்க பேட்மேன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் குடிக்கவங்க போகணும். பட் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் அவங்க பண்ண தேவையில்லை. அவங்க வேணுங்கிறப்ப அவங்க போய் சொல்லிவிட்டு குடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உப்பு பேக்கெட்டை கொடுத்துறாங்க. ஸோ பெரிய போராட்டம், நானும் சாப்பிட மாட்டோம் நீங்களும் சாப்பிட வேண்டாங்கிறலாம் போராட்டம் பண்ணி வளன்னு ஜவ்வு மாதிரி இழுத்து ஃபைனலாக சால்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க வாட்டருக்கு. ஸோ நீங்கள் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் மட்டும் போதும், நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப லாங்காக போகும். நான் வேறு ஒரு வீடியோவில் இல்லை வேறு ஒரு சேனலில் வீடியோ நான் ஷேர் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக 3 விஷயம் தாங்க நடந்துச்சு. ஒன்று ஸ்வாப் பண்ணாங்க பர்சனை, அப்புறம் க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணாங்க, ரூல்ஸ் அது புக் வந்துச்சு, அந்த ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அந்த சால்ட் வச்சு ஒரு ஃபைட்டு போச்சு, அவ்வளோதான்.